ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. ஊருக்கு கிளம்புறக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு போனோம், பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் நான் பண்ணிட்டு போனேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஒரு vlog-ஆ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கும் அப்படி தாங்க, நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் சூட்கேஸ் பேக் பண்ண கிளம்பிட்டோம். நான் எதுவும் பண்ணலைங்க, என்னோடய சின்ன பொண்ணு தான் வந்து சூட்கேஸ் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தாங்க என்னோடய பெரிய பொண்ணு தான் வந்து எப்போவுமே சூட்கேஸ் வந்து அன்பேக் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் இப்படி செய்யுங்க, இப்படி தான் பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் சொல்லி கொடுத்ததில்ல. ஸோ அவங்களாவே நான் வந்து அடுக்கும் போதெல்லாம் வந்து என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி சொந்தமாக லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது இப்போ ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னை விடவே அழகாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அழகாக பேக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வெயிட்டும் செக் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு இந்த உதவி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த டென்ஷனே இருக்காது, அந்த பேக்கிங் டென்ஷனே எப்போவுமே இருக்காது. ஸோ அன்றைக்கும் அப்படி தாங்க, எல்லாம் வந்துட்டு செக் பண்ணி வெயிட்லாம் போட்டு வச்சாச்சு. நம்ம ஊருக்கு போகிற டைம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்து சாம்பார் மட்டும்தான் வைப்பாங்க. வேறு எதுவும் பெருசாக வந்து எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க, சமைக்கவும் மாட்டாங்க. சாம்பார், அதை விட்டால் ரசம். ஸோ அதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி மசாலா ஐட்டங்கள்லாம் எடுத்து முன்னாலே வச்சாச்சு. அதே மாதிரி அவங்க வந்துட்டு என்னென்னா இந்த காஃபி, டீ, ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் அந்த அஞ்சரை பெட்டி, அவ்வளோதான். அவங்களோட குக்கிங்க்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். நான்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஊருக்கு டூர்லாம் போகிறோம், ஒரு 2-3 நாள் போனால் கூட எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா நேரத்துக்கு ஒரு பொட்டனை மாதிரி புளியோதரை தான் கட்டி கொடுத்து விடுவாங்க. ஸோ அந்த காலத்துலேருந்து சரி இந்த காலத்து வரைக்கும் புளியோதரைங்கிறது வந்து நம்ம வாழ்வியலோடு சேர்ந்த ஒரு இதாக போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப வந்துட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் வீட்டில் ஆள் இல்லாதப்பெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்றைக்கி நான் வந்துட்டு புளியோதரை மிக்ஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு பாப்பா வந்து கேன்டீன்லலாம் பெருசாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு நாள் கர்ட் ரைஸ் கொண்டு போனால் ஒரு நாள் இந்த புளியோதரை சாதம் எடுத்துகிட்டு போவாங்களே அப்படின்னு சொல்லி அதுதான் ரெடி பண்ணினேன். இதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்காக ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணி வைக்கணும். அது பண்ணினாலே வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த பவுடர் மிக்சர் வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுட்டோன்னா எப்போல்லாம் நம்மளுக்கு தேவையோ அப்போல்லாம் வந்து ஈஸியாக எடுத்து பண்ணிக்கிறலாம். ஸோ அன்றைக்கி நான் அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் மெனக்கடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பேசாமல் ரெடிமேட் மிக்ஸ் இருக்கே அப்படின்லாம் யோசிக்கலாம். பட் எங்கள் வீட்டில் அது மாதிரி சாப்பிட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அதனாலேயே நான் வந்துட்டு பண்ணி வச்சுட்டு போயிடுறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையான எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 வறுக்கணும். இந்த டைமில் பார்த்தா நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த ஆர்கானிக் புளி வந்து எடுத்து ஊற போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா நார்மல் புளி மாதிரி ஒரு பிசுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரையாக, டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பில்லை. அவ்வளோதாங்க. இதை மட்டும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணவே பார்த்திங்கன்னா வாசம் வீடு ஃபுல்லும் செம்மையாக இருக்கும். இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா கொரப்பாக பொடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நான் எப்போவுமே ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாலே ஒரு 10-15 நாளைக்கு முன்னாலே என்ன பண்ணிடுவேன்னா ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதெல்லாம் சுத்தமாக ஸ்டாப் பண்ணிடுவேன். வீட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா காலி பண்ண ஆரம்பிப்பேன். மோஸ்ட்லி எல்லோரும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி தாங்க காய்கறியும் என்ன செய்வேன்னா ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சிடுவேன். நம்ம ஏதாவது காய்கறி பேலன்ஸ் வச்சுட்டு போனாவோ அல்லது இவங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி வச்சுட்டு போனாலோ சுத்தமாக வந்து அதை தொடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க திருப்பியும் போய் ஃபஸ்ட்லேருந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி குக் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் அவங்களுக்கு என்னமோ அது ஒரு பழக்கம். ஸோ அதனாலே நான் எதுவும் பேலன்ஸ் வைக்கிறதில்ல. இந்த புளி வந்து நல்லா ஊறி இருந்துச்சு. அதையும் வந்து நல்லா வந்துட்டு கரைச்சி கொட்டை, அதுக்கப்புறம் அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் எடுத்து தனியாக வச்சுக்கிறணும். நம்ம வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த பவுடர் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கொரப்பாக மிக்சியில் அரைச்சி பொடிச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு கடாயில் ஒரு 5-6 ஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ஒரு சின்ன தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயம், கொஞ்சமாக அந்த உளுந்து, வறுத்த நிலக்கடலை, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பில்லை, காஞ்ச மிளகா ஒரு 4-5, பெருங்காயத்தூள், இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச புளி இருக்குது இல்லைங்களா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த புளியோதரை மிக்ஸிலேருந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து அதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் கல்லுப்பும் ஆட் பண்ணி நல்லா உப்பு காரம்லாம் இந்த இடத்துல செக் பண்ணிக்கிறணும். நல்லா பண்ணிவிட்டு அடுப்பு வந்து ரொம்ப வந்துட்டு மீடியமில் சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா வெந்து அந்த வாசம் நல்லா வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் ஒரு மூடியை போட்டு வச்சிட வேண்டியதான். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 நிமிஷத்தில் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் வந்துட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அந்த
புளியோதரை மிக்ஸும் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். நான் என்ன செய்வேன்னா, ஒரு தடவை எண்ணெய் தெளிஞ்செல்லாம் நான் ஆஃப் பண்ண மாட்டேன். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து திருப்பி கலக்கி விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வச்சு அதுக்கப்புறமா தான் நான் ஆஃப் பண்ணுவேன். இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கெட்டு போகாமே இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி ட்ரையாக ஒரு மாதிரி சாதம் போட்டு பண்ணும்போது நல்லா இருக்காது அந்த டேஸ்ட்டு, ஒரு மாதிரி இதாயிரும். அதனால் நான் வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் தளன்னு இருக்கும்போது ஆஃப் பண்ணிடணும். சமைக்க இந்த மாதிரிலாம் அடுப்பை துடைக்கிறதுனால தாங்க கையிலெல்லாம் வீரத்தெலும்புகள்லாம் வருது. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்களாம் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நானும் இனிமேல் அப்படி தான் இருக்கணும். புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு கண்டிப்பாக ஊருக்கு கிளம்புறோம். ஸோ நம்ம இருக்கமோ இல்லையோ, நம்மளை தேடுறாங்களோ இல்லையோ, ஸ்நாக்ஸை கண்டிப்பாக தேடுவாங்க. ஸோ அதையும் நம்மளே கையோடு பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பசங்கள்கிட்ட கேட்டேன். அவங்க மோஸ்ட்லி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு, அதுக்கப்புறம் விட்டா இந்த ஓலை பக்கடான்னு சொல்லுவாங்களே, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அடிக்கடி அவங்களுக்கு அது சமைச்சும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த தடவை ஓலை பக்கோடா செய்யுங்கம்மான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணினேன். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் நல்லா அகலமான ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு கடையில் வாங்கினது தான், என்ன பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு கப்புங்கிறதுல வந்து தலையை தட்டாமல் நல்லா கோபுரமாக வச்சு ஒரு கப்பு அரிசி மாவுனா ஒரு 1/4 கப்பு கடலை மாவு, ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவை நல்லா வந்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி சளிச்சு ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன 2-3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ப்ளெயின் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனும் 1 ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு, அதை மட்டும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிறப்ப ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். ஒரு கப்பு அரிசி மாவுக்குரிய மெஷர்மெண்ட்டு இது தான். இதுவே நம்ம அதிக குவான்டிட்டி செய்யும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே டபுள் ட்ரிபிளாக மாற்றிக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி கொஞ்சம் பல்காக செய்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே அதிகமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து பட்டர் போட்டு செய்வேங்க. பட்டர் போட்டு செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெஞ்சிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். வெறும் ஆயில் இந்த மாதிரி சூடான எண்ணெய் போட்டு பிணையும் போது பார்த்திங்கன்னா நல்லா கரகரப்பாகவும் இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு சாப்பிட்டாலும் ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகாது. நல்லா ஃப்ரீயாக நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு எண்ணெய் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தடில் செய்யலாம். இன்னொன்று வந்து இந்த பூண்டு, அதுக்கப்புறம் சோம்பு, காஞ்ச மிளகாய், இது 3 மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் வந்து ஃபில்டர் பண்ணி அந்த எசன்ஸை மட்டும் ஆட் பண்ணி செஞ்சால் அது ஒரு மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நம்ம இஷ்டம் தாங்க, பிள்ளைங்க எதை விரும்புகிறாங்க, எப்படி செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ்னால் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா பிகினர் கூட டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு. எல்லாத்துக்கும் தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் போட்டு நல்லா மாவு வந்து பிணைஞ்சிக்கிறணும். நல்லா ட்ரையாக இருக்கும்போது, இப்போ எண்ணெய் சூடாக இருக்குன்னு சொல்லி நான் கரண்டி வச்சு எல்லா பக்கமும் நல்லா கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையை போட்டு நல்லா வந்துட்டு மாவு பிணைஞ்சி எடுத்துக்கிறணும். இல்லைன்னா ஒரு பக்கம் உப்பு நிற்கும், ஒரு பக்கம் வந்து காரம் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ நல்லா எந்த அளவுக்கு பிணைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இப்போ பிகினராக இருந்தால் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்து தண்ணி விட்டு அதுக்கப்புறம் மாவை பிணைஞ்சி நம்ம செய்கிறது நல்ல விஷயம். அட் அ டைமில் எல்லா மாவையும் போட்டு பிணையாமல். ஸோ வந்துட்டு நான் வந்து அடிக்கடி செஞ்சு எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. அதனால் நான் வந்து எல்லாம் மொத்தமாகவே மாவு பிணைஞ்சிட்டேன். ஆனால் முறுக்குக்கு நம்ம எக்காரணம் கொண்டு மொத்தமாகவும் பிணையக்கூடாது. அதிக குவான்டிட்டி செய்யும்போது முறுக்கு வந்து செவந்துரும்னு சொல்லுவாங்க. அளவாக வந்து கொஞ்சமாக வந்து ட்ரை மாவு எடுத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து எல்லா மாவையுமே வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு பிணைஞ்சதுனால கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிட்டேன். மாவோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்திங்கன்னா தண்ணி அளவு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி இழுக்கும். ஸோ அதனால் இவ்வளோ தான் ஊற்றணும், அவ்வளோ தான் ஊற்றணும்னு சொல்ல முடியாது. அந்த மாவு எடுத்து இப்படி கையில் பிழிஞ்சோம்னா 5 விரல் வழியாக அது வந்து அப்படியே வெளியாகணும். அந்த பிழிஞ்ச மாதிரி வரும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப டைட்டாக பிணைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிப்பன் பக்கோடா வந்து செம்ம ஹார்டாயிரும். சாப்பிடும்போது பல்லு, தலை எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சாஃப்டாக பிணைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நிறைய எண்ணெய் குடித்த மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவை பிணைஞ்சிக்கிறணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உலக்குக்கு 1ன்னு சொல்லி அழகாக எடுத்து போட்டு ஈஸியாக நம்ம வந்து பிழிஞ்சிக்கலாம். இது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன செய்வாங்கன்னா, இதில் ஒரு ஃபன்னு லாஸ்ட்டாக போக வந்து இன்னும் 5 இருக்குது, 4, 3, 2, 1ன்னும் போது ரொம்ப சந்தோஷமாயிரும். ஆகா முடிய போகுதுன்னு சொல்லி. ஸோ கேட்டுக்கிட்டே இருப்போம், இன்னும் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு டைம் ஒரு போர்ஷனுக்கு எவ்வளோ வருது அப்படின்லாம் அந்த மாதிரி கவுண்ட்லாம் முறுக்குக்கெலாம் எங்கள் அம்மா கவுண்ட் பண்ணுவாங்க. இத்தனை உருண்டைக்கு இத்தனை முறுக்கு வந்துச்சு, அந்த மாதிரிலாம் சும்மா ஃபன்னாக அந்த மாதிரிலாம் நாங்கள் அப்போ பண்ணுறது. ஸோ எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம
ஸ்டஃப் பண்ண அந்த இதை வந்து அந்த ஓலப்பக்கடை அச்சு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அந்த முறுக்கு பிடியில் போட்டுட்டு மாவை ஸ்டஃப் பண்ணி எப்பவும் போல் நம்ம எண்ணெயில் டைரெக்டாக பிழிஞ்சு விட்டுற வேண்டியதான். ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிரும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சுனாலே அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப வந்துட்டு போட்டு ஃப்ரை பண்ணாமல் கரெக்டான டைமில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரியே எல்லா மாவையுமே சுட்டு எடுத்தாச்சு. இது யார் வேணாலும் செய்யலாங்க. ரொம்ப வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான், ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல்லேருந்து வர்றாங்கன்னா அழகாக இதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது கூட வந்துட்டு இப்போ கடையில் இதெல்லாமே அவைலபிள் தான், இருந்தாலும் நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, கேட்காது இல்லைங்களா. ஏதாவது பண்ணி வச்சுட்டு வந்தால் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆஹா நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுக்காக வேண்டி தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீட்டில் யாரும் இதை பண்ணுங்கம்மா அதை பண்ணுங்கம்மாலாம் சொல்லலை, நம்மளுக்கு வந்து மனசு கேட்காதில்ல, அதனால பண்ணினது தான். இட்லி மாவு அரைச்சி வைக்கலான்னு நினச்சேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இட்லி மாவெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா வந்து இட்லினா வெறும் இட்லி தோசை மட்டும் ஊற்றிட்டு அப்புறம் நாங்கள் சட்னி சாம்பார் வேறு செய்யணும், அதுக்கு பேசாமல் நாங்கள் கடையில் வாங்கிக்கிடுவோம். ஸோ வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து வேணவே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாவு நான் அதனால் ஆட்டலை. ஸ்நாக்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ வந்து கிறிஸ்பாக டக்குன்னு உடையும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அன்றைக்கி அப்படி இதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி புளியோதரை மிக்ஸும் நல்லா வந்து ஆறி இருந்துச்சு, அதையும் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக தாங்க வச்சுருக்கேன். ஆனால் நம்ம திருப்பி வரும்போது கிச்சன் இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நம்ம அவங்கள குறையும் சொல்ல முடியாது. நம்ம வந்து அவங்க பார்த்துக்கிறதே பெருசு, பிள்ளைங்கள பாவம் அவங்க வேலைக்கும் போயிட்டு பிள்ளைங்களையும் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஸோ அதனால் இப்படி பண்ணுங்கள் அப்படி வைங்கலாம் நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு வைப்பாங்க. ரொம்ப எதுவும் நான் பண்ணலை. கிச்சனு அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அம்மியெல்லாம் எடுத்து நான் கீழே ஸ்டோர் பண்ணிட்டேங்க, ஏன்னா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் ஃபீடர் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு சொன்னாங்க. நான் இது ஷாப்பிங்கில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். முன்னெல்லாம் நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். நாங்கள் ஊருக்கு போகிற டைமில் மீன் வந்து ரொம்ப அதை பார்க்க ஆள் இல்லாமல் நான் கொண்டு போய் இதில் விட்டுருவோம் லேக்கில் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க இந்த சிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது வாங்கினேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த டைம் மட்டும் நம்ம செட் பண்ணிட்டா போதும், அதுவே அழகாக வந்துட்டு ஃபிஷ் டேங்க்கில் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜை பற்றி தான் உங்கள் நிறைய என்னோடய சப்ஸ்கிரைபரை நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பெருசாக எதுவும் நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். என்ன இருக்கோ மிச்சம் மீதி இந்த ஓட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இருமல் மருந்து, அப்புறம் இந்த ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ்ஸு, பால், இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருந்துச்சு. நம்ம ஊருக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தேங்க, இந்த மேண்ட்ரின் ஆரஞ்சும் அதுக்கப்புறம் ரம்புட்டானோ. ஸோ அதனால் அதை மட்டும் ஃப்ரிட்ஜில் கீழே வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சுருந்தேன். போகிறப்ப காலையில் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். மறக்காமல் எடுக்கணும். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த நிலக்கடலை, சுண்டல், காராமணி, உளுந்து, இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் வந்து ஜிப்லாக்கில் போட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சமயத்தில் வந்து வெளியில் வச்சுட்டு போனோம்னா வண்டு கிண்டு வச்சிரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். ஸோ அதனால் அதை மட்டும், இதெல்லாம் எப்பயுமே நான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுற விஷயந்தான். ஸோ அது மாதிரி அதையும் எடுத்து வச்சாச்சு. மற்றபடி ஃப்ரிட்ஜில் வேறு எதுவுமே கிடையாது. வெஜிடபிள்ஸும் நான் எதுவுமே வாங்கி வைக்கல. அவங்களுக்கு வந்து நம்ம எதாவது வாங்கி வச்சுட்டு போனால் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம திருப்பி ஊர்லேருந்து வர்ற வரைக்கும் அது காஞ்சி கருவாடாக அப்படியே கிடக்கும். அதுக்கு எதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லி அவங்களே போய் புதுசாக வாங்கிக்கிடுவாங்க. ஸோ அதனால் அப்படியே விட்டுறது. இது வந்து புளி, நம்ம லாஸ்ட் டைம் ஊர்லேருந்து கொண்டு வந்த புளியும் ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் எள்ளும் வச்சுருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டரு, ட்ரை ஜிஞ்சர் கொஞ்சம் இருந்துச்சு, அது இருக்குது ஸ்டோரேஜ் பாக்ஸில். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வர இந்த மசால் பொடி, மல்லிப்பொடி, மிளகாத்தூள், இந்த ஐட்டங்கள் தான். இதை கூட நான் இந்த ஜிப்லாக்கில் இருந்து நான் வேறு ஒரு மாதிரி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுருக்கேன். பார்க்கலாம், இந்த தடவை ஊருக்கு போகிறப்ப ஏதாவது வாங்கிட்டு வரணும். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இவ்வளோ தான் இருக்கும், வேறு எதுவும் பெருசாக இருக்காது. எப்போவுமே மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும், வேறு எதுவும் பெருசாக இருக்காது. சாஃப்ரான் கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த அரிகனோ பவுடர் கொஞ்சம் இருந்துச்சு, வேறு எதுவும் கிடையாது. அதனாலே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜெல்லாம் பெருசாலாம் எதுவும் நான் இன்வெஸ்ட் பண்ணலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் திங்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால் எவ்வளோ இதாக முடியுமோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கிறது. ரொம்ப பெரிய அளவுலலாம் நான் ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணாததுனால பெருசாக நான் இன்வெஸ்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜ் பேக்கும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, வேஸ்ட்டாக தான் கிடக்கும். ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவங்க வந்து இந்த கடையில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதோடையே அப்படியே கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அவங்க ஸ்டைல் அதுதான். ஸோ அதனால் இது வேஸ்ட்டுன்னு சொல்லி நான் இதையும் எடுத்து உள்ளே வச்சாச்சு, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டி வச்சுருந்த மாவு அளவாக ஒரு நேரத்துக்கு தான் ஆட்டியிருந்தேன். நல்லா பொங்கி இருந்துச்சு.
சரின்னு சொல்லி அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் சேர்த்து வர மாதிரி ஒரு சாம்பார் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த லாஸ்ட் வெஜிடபிள்ஸ் இது தான். பீன்ஸு, ஒரே ஒரு கேரட்டு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் வச்சு அன்றைக்கி சாம்பார் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இட்லி ஊற்றியாச்சு. ஒரு பக்கம் பாலும் ஒரு அடுப்பில் போட்டிருந்தேன். ஒரு காலையில் நேரம் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்துச்சு. ஃப்ளைட்டு என்னமோ வந்து ஒரு 10:40 அந்த ரேஞ்சு தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஏர்லியாகவே எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் இந்த மாதிரி சாம்பாரும் ரெடி பண்ணியாச்சு. இது லஞ்சுக்கும் அவங்க வச்சுக்குவாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, தனியாக ஒரு சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஆனால் இந்த தடவை சுத்தமாக இல்லைங்க. ஏன்னா வந்து நம்ம பசங்க 2 பேர்த்தையுமே தனியாக விட்டுட்டு போகிறேன். அவங்க அப்பா கூட தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் சிரமம் இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு பழக்கம் இல்லை பிள்ளைங்கள வச்சு மேனேஜ் பண்ணி. ஏதோ 1 நாள் 2 நாள் ஓகே, இந்த மாதிரி 1 வாரம் 10 நாள்லாம் அவங்க பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ பிள்ளைங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நானுமே வந்து தனியாலாம் நான் ட்ராவல் பண்ணி போனதே இல்லை. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். சரி பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். வேறு என்னங்க பண்ண முடியும். ஓரளவுக்கு எல்லா வேலையும் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் பண்ணிவிட்டு இனி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான். இந்த மணி பிளான்ட் நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா கிச்சனில், ஸோ அதை மட்டும் எடுத்து நான் வெளியில் வந்து காரிடாரில் வச்சுட்டேன். அந்த சன்லைட் படுற இடத்துல பாப்பாட்ட சொல்லி டெய்லியும் அதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட சொல்லி, மற்றபடி இந்த வேஸ்ட்டில் வச்சுருந்த மணி பிளான்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி மண்ணுக்கு மாற்றியாச்சு. ஸோ நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.